இதுக்கு முன்னாடியே சோப் பேஸை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த சோப் பேஸ்லேருந்து எப்படி சோப்பு தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணி மேலே வச்சு நல்லா மெல்ட்டிங் பண்ணிடலாம். மெல்ட்டிங் ஆகிற டைமில் நம்ம பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அதில் பாதாம் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு ஒரு சின்ன பவுலில் ஆவாரம் பூவை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணியிருக்க அந்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதை மெல்ட்டிங் ஆன சோப் பேஸில் போட்டு அதை நல்லா கலந்த உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிற பிளாஸ்டிக் டப்பாவில் இதே போல் ஊற்றிடலாம். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நல்லா செட் ஆயிரும். பாருங்கள், அரை மணி நேரத்திலேயே நல்லா செட் ஆயிடுச்சு. இதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இதே மெத்தடில் கடலை மாவு, பைத்த மாவு, முருங்கைக்கீரை, தக்காளி சோப், பப்பாளி சோப், மலர்கள் சோப், மூலிகைகள் சோப், எந்த சோப் வேணாலும் நமக்கு பிடிச்ச டிசைனில் பண்ணி எடுத்துக்கலாம். சோப்பு இன்னும் வாசனையாக வேணும்னா ரோஜாப்பூ, மல்லிப்பூ, மறிக்கொழுந்து இந்த மாதிரி எசன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை சேர்க்காம பண்ணுறதா ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.